ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை. நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. ஸோ அதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2024 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தை மாத பிறப்பு தினங்க. மேலும் தைப்பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மேலும் ராசி புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் ராசியை புதன் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அனுகூலம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு தொலைபேசி வழியிலேயோ அல்லது உங்கள் கடிதம் வழியிலேயோ உங்களுக்கு குறுஞ்செய்தி வழியிலேயோ வந்து நல்ல தகவல் வந்து சேரும். அற்புதமான யோகமான ஒரு நாளுங்க. அந்த செய்திகள் மூலமாக நல்ல தகவல் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க. இப்பொழுது தடைகள் எல்லாமே உடை தெரியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளாக முயற்சி செய்து எவ்வளோ ட்ரை பண்ணி முடியாத சில காரியங்கள், தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது நாட்பட்ட காரியங்கள், தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால காரிய வெற்றிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களது உத்தியோகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகுங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலையை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலை மாற்றம் குறித்து யோசிக்கலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க. புத்துணர்வான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. இப்பொழுது உங்கள் வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு புதிதாக பிறக்குங்க. புதிய பாதையை நீங்கள் வழியமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு திருமண வரங்களை வீடு தேடி வருங்க. சுபகாரிய எண்ணங்கள் சிறப்பாக கைகூடும். கிடைக்கக்கூடிய வரன்களை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் வந்து விரைவிலேயே சுபமங்கலத்தை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மங்களோசை கேட்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் எல்லா விதமான சிறப்பான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல தகவல் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்கள் உத்தியோகத்திலும் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய தெளிவு உண்டாகும். குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது என்னதுக்காக வந்து சாஸ்திர சடங்குகள்லாம் இருக்குது, எந்த விஷயத்துக்காக வந்து நம்ம சில சடங்குகளை பண்ணுறோம், சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுதுங்கிற பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க. இன்னும் அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இப்பொழுது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க அதற்குண்டான சில ஆணைகள் அல்லது சில முக்கியமான விஷயங்கள் வந்து உங்கள் தொலைபேசி வழியாக கிடைக்கப்படலாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு தொழில் வழியில் கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திடீர் திருப்பங்கள், திடீர் முன்னேற்றங்கள் நிறைந்தனாங்க. அதனால் வியாபாரிகள் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களது உறவினர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக கெட்டு போக மாட்டீங்க. எனவே விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. சில பொது காரியங்கள், தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சந்தோஷமான மன திருப்தியை கொண்டு வந்து தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீங்கள் காதலுடனான காதல் வாழ்க்கையில புதிதாக காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனையை வீச போகிறாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே காதல் இருக்கிறது அப்படின்னா உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் இணக்கமாக நடந்து கொண்டு இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உறவுகளை பெறுவீங்க. இல்லை காதலரே இல்லை அப்படின்னா புதிதாக காதல் கனை உங்கள் மீது படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காதல் செய்ய பொழுது உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்க தெரிஞ்சுக்கணுங்க. நேர்மையாக நல்ல உறுதியான அணுகுமுறையோடு இங்கே காரியங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது
நேர்மை மற்றும் உங்களது காரியங்களை நல்ல ஒரு அணுகுமுறை வித்தியாசமான ஒரு அடமண்டான, அதாவது கொஞ்சம் நீங்க பிடிவாதமாக சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு சில காரியங்களில் ஈடுபடும் போது மன உறுதியோடு ஈடுபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களது திறமைகள் கவனிக்கப்படும், உங்களது உறுதிப்பாடு கவனிக்கப்படும். அந்த கவனிக்கக்கூடிய அந்த தினத்துல வந்து நீங்க சிறப்பாக செயல்படும் போது அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருங்க. இப்பொழுது கடந்த சில நாட்களாக ரொம்ப பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்க உணர்ச்சிவசப்படக்கூடாதுங்க. ஏன்னா உணர்ச்சிக்கு ஆட்பட்டு சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தவிர்த்து விடுங்கள். அதனால உங்க குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு பணத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதிகமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பணப்பை, பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா வச்சுக்கணுங்க. உங்களுடைய பணப்பை வந்து காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கவனம் இல்லாம போறதுனால சில நிச்சயமான இழப்புகள் ஏற்படலாம். அதனால உங்க பொருட்களை கூடுதல் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். விலையுயர்ந்த பொருட்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. உங்களது சகோதரர் அல்லது சகோதரி மூலமாக உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள அவருடன் உட்கார்ந்து பேசுறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய நல்ல அறிவுரை உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிக்கு தேவைப்படலாம். அதை நீங்க சிறப்பாக கொடுத்து நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே சேர்ந்து உங்க வாழ்க்கை துணை கூட சில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில உறவு பிளவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து பேசுறது நல்லதுங்க. மூன்றாம் நபர் தலையீடை தவிர்த்து விடுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெளியில இருக்கக்கூடிய மூன்றாம் நபர் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு உசிதமாக இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். தடையில எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல வழி பிறக்கக்கூடிய யோகமான ஒரு நாள். அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு மனதளவில் புதிய உத்வேகம் உருவாகும், லட்சியம் உருவாகுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் தான் பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று மெரூன் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உடன்பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கீங்க. என்ன சம்பிரதாயம், என்ன சடங்குகள் எல்லாம் பண்றோம், எதுக்காக பண்றோங்கிற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இப்பொழுது மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக மாட்டீங்க. அதனால கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களிடம் விட்டு எடுத்து அனுசரித்து போங்க. தொழில் வகையில திடீர்னு எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அனுசரித்து போவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதளவில் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது. உங்களது பங்காளி வழியில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். பொது காரியங்கள், தர்ம காரியங்களில் கூட இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.